ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம செடிக்கு மழை காலத்தில் இப்படி நீங்கள் லிக்விடு ஃபெர்டிலைசரை கொடுக்காம நல்லா அப்படியே இதில் தூவி விடுற மாதிரி உரங்கள் தயார் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ண முட்டைத்தோடு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெங்காயத்தோடு எடுத்துக்கோங்க. இது டீ வடிகட்டினதை நல்லா நான் காய போட்டு எடுத்திருக்கேன். டீயில் நீங்கள் சுக்கு மல்லி இனிப்பு போடுறதால என்ன செய்யுங்க, நல்லா ஒரு தடவை கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு அதையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் உள்ளே ஒன்றா போட்டுக்கோங்க. அது கூட வேப்ப முன்னாக்கி உள்ளே போட்டுருங்க. இந்த டீ தூள் நம்ம அரைக்க தேவையில்லை, ஏன்னா அது ஏற்கனவே நல்லா அரைச்சிதாக இருக்கனால அது தேவையில்லை. நம்ம அப்படியே அது கூட சேர்த்து கலக்கிக்கிடலாம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எப்படி அரைச்சாச்சுன்னு பாருங்கள். அரைச்சிட்டு அது கூட என்ன செய்யுங்க, இந்த டீ தூள் வேஸ்ட்டையும் எல்லாம் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்பூனாக எடுத்து செடிகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தா இதெல்லாம் தலைச்சத்து, மணிச்சத்து, கால்சியம் சத்து, பாஸ்பரஸு, கந்தகம் எல்லா இதுவுமே இருக்குது. நம்ம அந்த சத்துக்கெல்லாம் கிடைக்கனாக்கும் இப்படியே ஒரு கைப்பிடி கொஞ்சம் அள்ளிக்கோங்க. அள்ளிக்கிட்டு செடிக்கு பக்கத்தில் இப்படி நல்லா தூவி விட்டுட்டு இப்படி என்ன செய்யுங்க, மண்ணை போட்டு இப்படி மூடிடுங்க. நல்லா மூடிட்டு இப்படி தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டிங்கன்னா சரி, செடி இந்த பூவாக இருக்குது பாருங்கள், இந்த பூ எல்லாமே அப்படியே என்ன செய்யும், காயாக மாறிடும். நல்ல செடியில் எல்லா செடியிலுமே மரங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.